ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் உனக்காக கண்டிப்பாக காத்துட்ருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறத கேட்ட காவேரி, உங்களுக்கு அசிங்கமாக இல்லாத சொல்கிறதுக்கு எதை வச்சு நீங்கள் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே ஆக்ரோஷமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் காவேரி, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறத கேட்ட காவேரி, என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கல்யாணம் செல்லாது, அது நல்லாவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, காவேரி தாலி எடுத்து நிட்டுறாங்க. அப்போ இது என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் காவேரி, நீ பண்ணது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு காவேரி பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திரும்பவும் கேட்க, ஆமாம் காவேரி, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ எதுக்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு காசு தேவைப்பட்டிருக்கு, இந்த பணத்துக்காக தான் நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட அப்படின்றதும் எனக்கு தெரியும். சொன்னது வேற யாரும் இல்லை, விஜய் தான் என்கிட்ட சொன்னார். அது மட்டும் இல்லாமல் உனக்காக என்னை வெயிட் பண்ணவும் சொல்லியிருக்காரு. அன்றைக்கி என்னை கடத்தி ராகினி கழுத்தில் தாலி கட்ட முயற்சி செய்தாங்களா, அப்போவே வந்து விஜய் சொல்லிட்டாரு கொஞ்ச நாள் காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே குழப்பமாக இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் என்னை பார்த்து ஒரு நாள் பேசினார். எங்கள் கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக காவேரி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். முதல்ல ஒன்றுமே புரியல காவேரி, அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அதனால தான் காவேரி, நான் உனக்கு கண்டிப்பாக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு எரிச்சல் அடைகிறது மட்டும் இல்லாமல் திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. இதை சொல்கிறது உங்களுக்கு வெக்கமா இல்லை? இங்கே பாருங்கள் நிவின், எங்கள் 2 பேருக்குள்ளே 1008 சண்டை சச்சரவாக இருக்கலாம். இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்றும் தலையிட தேவையில்ல. எனக்காக நீங்கள் எதுக்காக காத்துட்ருக்கணும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இந்த தாலி ஒரு தடவை தான் என் கழுத்தில் ஏறும். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு என்னால் பார்த்துட்டு போக முடியும். தயவு செய்து என்னோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்பவே குழப்பத்தோட கிளம்புறாங்க காவேரி. காவேரியோட மனசுக்குள்ள விஜய் பற்றின யோசனை தோணுது. அப்போ விஜய் மனசில் நான் இல்லையா? இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்மக்கிட்ட இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. வீட்டுக்கு போன காவேரி யார்கிட்டையும் முகம் கொடுத்து பேசாமல் ரொம்பவே வந்து மனசு கஷ்டத்தோட போகிறாங்க. என்ன தாத்தா காவேரி ஆளே காணோம், எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியலப்பா, அவள் சாப்பிட கூட ஒன்றும் வரல, மாடியில் இருக்காரா, போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. தாத்தா என்னாச்சுப்பா, அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, ஏன் எங்கள் 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்லிட்டு மேலே போய் பார்க்க போகிறாரு. போன விஜய் காவேரி ரொம்பவே அமைதியாக படுத்துட்டு இருக்கிறத பார்த்து, காவேரி இங்கே தான் இருக்கேன், நீ எங்கே போயிருந்த, ரொம்ப நேரமாக உன்னை தேடிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. காவேரி கிட்ட இருந்து எந்த பதிலும் வராதனால திரும்பவும், என்னாச்சு காவேரி, உடம்பு ஏதாவது சரியில்லையா, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கா, தலை ஏதாவது வலிக்குதா, உடம்பு ஏதாவது சரியில்லையா, சரிவா போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. என்னாச்சு காவேரி, எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க, ஏன் சாப்பாடு வேண்டான்ற, உனக்கு ஏதாவது உடம்பு ஏதாவது முடியலையா, சொல்லி என்கிட்ட, ஏன் இந்த மாதிரி இருக்க, இப்படிலாம் பொதுவாக இருக்க மாட்டேன், நல்லா நார்மலாக ஜாலியாக பேசிகிட்டே இருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறத கேட்ட விஜய், ஓகே சரி ஓகே, நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன், ஓகே நான் ஃப்ரீயாக விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அமைதியாக போயிடுறாரு. இவளுக்கு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்ற ஒரு குழப்பத்தோட விஜய் ஒரு பக்கம் இருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் நினச்சி பயங்கர வருத்தத்தோடு இருக்காங்க காவேரி. இதுக்கப்புறமா காவேரி விஜய் கிட்ட எல்லா விஷயத்தை பற்றி கேட்குறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.